ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ தான் விடாமுயற்சி பார்த்துட்டு வந்தேன். 8 மணி ஷோ நைட்டு. வேறு டைம் ஆகுது, 1 மணி ஆகுது. வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் போய் படுத்துட வேண்டியதான். தூக்கமாக வருது. சரி, நான் அதுக்குள்ளே என்ன படம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்க போகுது. அதனால் யாராச்சும் படம் பார்க்கலன்னா மேபி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். படம் எப்படி ஃபஸ்ட் ஆஃப், அதாவது சரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் பயங்கர கிரிஞ்சு ஃபெஸ்ட்டாக போகுது. இந்த கோட்ஷிப்பு, இந்த லவ்ங்கிற பேரில் ஒரு மாதிரி ரொம்ப ஃபேக்காக ஒரு மாதிரி அப்படியே போகுது. உட்காரவே முடியல தேட்டரில். அதுக்கப்புறமா அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ் எப்படி போகுதுன்னா, இந்த இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் தேடுவார் தெரியுமா, இந்த பிரபு கவுண்டமணி படத்தில், அம்மா என் பர்ஸை பார்த்தீங்களா, அம்மா என் பர்ஸை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து அதுக்கு பதிலாக அஜித் வந்து, ஐயா என் பொன்னாடியை பார்த்தீங்களா, அம்மா என் பொன்னாடியை பார்த்தீங்களா, ஐயா பிச்சை போடுங்க என் பொன்னாடியை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் அப்படி சுற்றிட்டு இருக்காரு. அப்புறமா ஒரு 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 10-15 மினிட்ஸ் எப்படி போகுதுன்னா, டே என் பொன்னாடியை பார்த்தியா, ஃபக் யூ, டே ஓம் பொன்னாடியாங்கடா, ஃபக் யூ, அப்படி போகுது. அதுக்கப்புறமா ஒரு ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஒரு மாதிரி மண்டை குழப்புற மாதிரி, மைண்ட் ஃபக் மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படின்னா, ஒரு ட்விஸ்ட்டு, அடி பாய் உன நான் நல்லவன் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அடி பாய் உன நல்லவன் நான் நினச்சேன், அடி பாய் உனக்கு அவ்வளோ பெரிய கேரக்டரா, அவ்வளோ பெரிய வில்லியா நீ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தலை, பாய் தலை மகாத்தா 2வா அப்படிங்கிற மாதிரி அப்படி போகுது ஒரு 20 நிமிஷம். அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு விஸ்வரூப ஸ்டைலில் ஒரு இது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆக்சுவலாக, அது பார்க்குறதுக்கு. அது அப்படியே கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே போகுது அந்த விஸ்வரூப டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனு. ஆக்சுவலாக என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாதிரி இந்த ஸ்லோ பர்ன் ஸ்டைலில் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒர்த் த வெயிட்டா, அந்த பேர்ன் வந்து ஒர்த் த வெயிட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது ஒரு மாதிரி போர் அடிச்சிருது. எனக்கெல்லாம் பயங்கரமாக போர் அடிச்சிருச்சு. அந்த 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் கடைசியில் சொன்னால, கடைசியில் மேபி ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா இருக்குது. அது ஒரு மாதிரி ஆக்ஷனு. ஆனால் அது மட்டும் தான் நல்லா இருக்குது படத்தில். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக பிடிக்கல. இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து அசர்பைஜானை தேர்ந்தெடுக்காங்கன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்காது, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி மாதிரியா அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்ததுன்னா ஓகே தான். பட் ரேண்டமாக என்ன அசர்பைஜான், அதுவும் அசர்பைஜானில் எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க. ஒரு நேட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் வருது. ஆனால் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே தமிழ். நேட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் சைடு கேரக்டர்ஸ் மாதிரி தான். அஜித், த்ரிஷா தமிழ், அவங்க வில்லங்க தமிழ், அதுக்கப்புறமா வில்லங்களை பார்க்குற டாக்டர் தமிழ். எல்லாருமே அசர்பைஜான்லேயே இருக்கிறாங்க, எல்லாருமே தமிழ்லேயே பேசுகிறாங்க. அது என்ன அங்கே அசர்பைஜானில் ஏதாவது தமிழ் மாஃபியா மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல எனக்கு. அது அந்த நம்ம இதுக்காக அந்த மாதிரி ஏதாவது எடுத்துருக்காங்கன்னா ஓகே தான், அது ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் என்னன்னா, அஜித்தை வந்து சிம்ப் ஆகிட்டாங்க இந்த படத்தில். அஜித் கேரக்டர் ட்ரைங் டு பி போத் ஆல்ஃபா அண்ட் சிம்ப் அட் த சேம் டைம். அது எனக்கு பெருசாக பிடிக்கல. அது என்னன்னா, ஒரு அன்ஃபைட்ஃபுல், அதாவது ஒரு அல்டிமேட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாரு. ஐயோ தலை, என்ன தலை நீ யாருன்னு மறந்துட்டியா தலை, நீ என்ன தலை நீ, அவளுக்கு ஒரு பையன் கிடைக்கிறான்னா அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்காம போயிடுவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. என்ன
இது வந்து இவங்க நிறைய இப்போ ரீசெண்டாக அந்த சிம்பிங்கை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. அது பார்ட் ஆஃப் த அஜெண்டான்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு இந்த வில்லன் வந்து இந்த போனி அண்ட் கிளைடு படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நானும் பார்த்ததில்ல, பட் குத்துமதிப்பாக சொல்கிறேன். அந்த ஸ்டைலில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ரெஜினா கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு யாரோ இந்த டேரக்டர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் நடித்தா மட்டும்தான் மேடம் ஜனங்க ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த படத்தில் அடேங்கப்பா. அப்புறம் ஆரோவுக்கு வேறுப்பா. ஒரு ஆரோவில் நான் பிக் பாஸில் பார்த்தது. நான் பார்த்த ஒரே பிக் பாஸ் சீசன் 1 தான். அதில் பார்த்தது அவர். அதுக்கப்புறமா இதில் தான் பார்க்குறேன். அவருக்கு ஏதோ பிரேக் த்ரூ அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவர் பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன படம் மொக்க தான். ட்ராகு அதான் ரொம்ப இழுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இழுத்தா பரவாயில்ல, செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் இழுத்துட்டாங்க. அது லாஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அது மாதிரி மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் வந்து மங்காத்தால த்ரிஷாவை ஏமாத்துறதுக்காக த்ரிஷா இந்த படத்தில் வந்து அவரை பழி வாங்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும். ஹேய் வைமா அப்படிங்கிற மாதிரி. வேறண்ணா அம்புடுதே. சரி, அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.